சீராக்கின் ஞானம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரையுள்ள இறை வார்த்தைகள். தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கிக் கொள்ளாதே, இல்லையேல் காளையிடம் சிக்கியவன் போல் கீறி குதறப்படுவாய். உன் இலைகள் விழுங்கப்படும், கனிகள் அழிக்கப்படும், பட்ட மரம் போல் நீ விடப்படுவாய். தீய நாட்டங்களுக்கு ஒருவர் இடம் கொடுத்தால் அவையே அவரை அழித்துவிடும். அவர் பகைவரின் நகைப்புக்கும் ஆளாவார். இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்பு கொள், நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியார்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாய் இரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர்கள் போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை, அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.